ஹே ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை நான் சொல்லி முடிக்கும் போது இந்த கதையை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2021 வந்த லம்புன்னு சொல்லப்படுற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்கள் சினிமா மச்சி. இந்த கதையோட ஆரம்பமானது நல்ல ஒரு மலை பிரதேசத்தில் நம்ம காட்டுறாங்க. லைக் நம்ம சுட்டி டிவியில் சின்ன வயசில் இருக்கும்போது ஹைடின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்கல்ல, அதில் எப்படி ஒரு காட்டுக்குள்ளே, அதாவது ஒரு மலை பிரதேசத்து பக்கத்தில் ஒரு சின்ன வீட்டில் ஒரு ஐடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு வசிச்சுட்டு வந்திருப்பா. அந்த மாதிரி தான் இந்த கதையிலையும் நல்ல ஒரு மலைக்கு பக்கத்தில் ஒரு விவசாய தோட்டம். அந்த விவசாய தோட்டம் பக்கத்தில் தான் நம்ம படத்தோட ஹீரோ, அப்புறம் நம்ம ஹீரோயின் பேர் மரியா, ஹீரோ பேர் இங்குவார். இவங்க ரெண்டு பேருமே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த இடத்துல விவசாயத்தை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அது என்னன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இவங்களுக்கு குழந்தையே இல்லை. அதை நினச்சி இவங்க ஃபீல் பண்ணாத நாளே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்களோட ஷெட்டில் நிறைய ஆட்டுக்குட்டிகள்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன ஆட்டு பண்ணை வச்சிருக்காங்க. அந்த ஆட்டு பண்ணையில் ஒரு சில ஆடுங்க பிரெக்னெண்ட்டாக இருக்குங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம இங்குவாரு அப்புறம் நம்ம மரியா, இவங்க ரெண்டு பேருமே தான் அங்கே அந்த ஆட்டுங்களுக்கு பிரெக்னன்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி குட்டி குட்டி ஆட்டுக்குட்டிகளாக புதுசாக இந்த உலகத்துக்கு வந்துட்டு இருக்கப்ப அந்த சமயம் இவங்க கண்ணுக்கு புதுசாக ஒரு ஆட்டுக்குட்டி வெளியே வருது. அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படி என்ன இருக்கும், அதுவும் சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி தானே, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்கதான் ஒரு பயங்கரமான விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அந்த ஆட்டுக்குட்டி பாக்குறதுக்கு பாதி மனுஷன் பாதி ஆடு மாதிரி இருக்கு. இந்த விஷயத்த பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குமே உடனே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அது என்னன்னா, கடவுள் தான் இவங்களுடைய துக்கத்தை பார்த்து கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே நினைச்சுக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டு இவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு இவங்களே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாளும் கடந்து போகுது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு இவங்க பேரும் வைக்கிறாங்க. அதோட பேரு ஆதா. நாட்கள் இப்படியே கடந்து போகுது. நம்ம மரியா அப்புறம் நம்ம இங்குவார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆதா கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் நடக்க போற விபரீதம் இவங்களுக்கு என்னன்னு தெரியல. நம்ம மரியா இருக்காங்களே, அவங்க டெய்லி தூங்கும் போது அவங்களுக்கு கெட்ட கெட்ட கனவுலாம் வருது. அதுவும் என்ன மாதிரி கனவுனா, நம்ம ஆதாவை ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ ஆதாவோட அம்மா அந்த ஆடு இருக்கு இல்லையா, அந்த ஆடு நம்ம மரியாவோட வீட்டு வெளியே நின்று கத்திட்டே இருக்கு. இது ஒரு கனவு தான் அப்படின்னு நினைச்சு நம்ம மரியா விட்டுறாங்க. ஆனா இருந்தாலுமே ஆதாவோட அம்மா ஆடு இருக்காங்க இல்லையா, அது நம்ம மரியாவோட வீட்டு வெளியே ரியலாவே டெய்லியும் கத்திட்டு இருக்கு. நம்ம மரியாவால முடியல. ஒரு பக்கம் கெட்ட கனவு வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆதாவோட அம்மா ஆடு டெய்லி கத்திட்டு இருக்கு. அதனால கடுப்பான நம்ம மரியா என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஆதாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா ஆடு, அந்த ஆடை நம்ம மரியா அப்படியே சுட்டு கொண்டு போட்டுறாங்க. இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுரா, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், எனக்கு கனவு எதுவுமே வராது அப்படின்னு நினைச்சு நம்ம மரியாவும் அப்புறம் ஆதா அப்புறமா நம்ம மரியாவோட ஹஸ்பண்ட் இங்குவார், இப்போ இவங்க மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நாட்களும் கடந்து போச்சு. நம்ம மரியாவோட ஹஸ்பண்ட் இங்குவார் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம ஆதாவை கூட்டிட்டு அப்படியே ஒரு சின்ன அப்படியே ஒரு வாக் போறாங்க. டைம் ரொம்ப கடந்து போகுது. நம்ம மரியாக்கும் எங்க இவங்க போனாங்களே ஆளையா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்கேயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம இங்குவார் தான் காட்டுறாங்க. நம்ம இங்குவார் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. என்னடா நடக்குது, இந்த ஒரு மலை பிரதேசத்துல இந்த ஒரு விவசாய நிலத்துல இவங்க ரெண்டு பேரும் தவிர இந்த இடத்துல வேற யாருமே கிடையாது. அப்புறம் யாரு நம்ம இங்குவார ஷூட் பண்ணிருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டே இருந்தா அங்கதான் இந்த கதையில ஒரு திருப்பமே ஆரம்பிக்குது. அது என்னன்னா, நம்ம ஆதா இருக்கு இல்லையா, ஆதா மாதிரியே நல்லா பெருசா நல்லா ஜெய்ஜாண்டிக்கா ஒரு மனுஷ ரூபத்துல ஆடு பாதி மனுஷன் பாதின்னு இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான். அவன் கையில கன்னுமே இருக்கு. அவன் தான் நம்ம இங்குவார ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆதா இருக்கு இல்லையா, ஆதாவை கூட்டிட்டு அவன் பாட்டுன்னு கம்முன்னு போயிடுறான். இப்போ புரியுதா, ஆதா ஏன் மனுஷன் பாதி ஆடு பாதின்னு கலந்த கலவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், அந்த பெரிய ஆடு மனுஷன் சின்ன ஆதாவை அப்படியே கூட்டிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம மரியா இருக்காங்களே, அவங்க இவங்க ரெண்டு பேருமே தேடி எப்படியோ ஒரு வழியா நம்ம இங்குவார கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம நம்ம இங்குவார அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. இதை பார்த்த உடனே நம்ம மரியா கதறி கதறி அழுகுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன ஆச்சு, ஆமா ஆதா எங்க, உங்களை யார் இப்படி பண்ணது அப்படின்னு அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. இந்த இடத்துல இந்த கதையும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த பெரிய ஆடு மனுஷன் இருக்கான்ல, அவன் இந்த மரியாவையும் கொண்டுடுவானா இல்லையா, இல்ல நம்ம மரியா தனியா சர்வே பண்ணுவாங்களா, இல்ல அவங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு சிட்டிக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வாழ்வாங்களா, இல்ல நம்ம மரியா சூசைட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு கதையை இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. ஸோ ஃபைனலா என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கிட்டே கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு இந்த கதை, கிளைமேக்ஸ் நம்மள இப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு தான் இந்த கதை இருக்கும். ஸோ இப்போ நான் கிளம்புற டைம் வந்துருச்சுல, நான் போயிட்டு வரட்டா. நான் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா லைக் கொடுத்துருங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.